அம்மா 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 என்னை பாருங்க வை பாருங்க வந்து கிளவியா எப்படா தூக்குங்க தூக்குடா தூக்குங்கடா தூக்குங்கடா தூக்குடா அம்மா பக்கமா வந்துட்டம்மா அம்மா எப்பா கோல் குறானே நீ சொன்ன மாதிரி மூணு கல்லையும் போட்டனா ஓங்கி மலர்ந்த மலையாச்சா மலை கல்லு பின்னாடி வந்துட்டே இருக்குடா இப்பயா தண்ணே இப்ப சேர எடுத்து வந்துட்டலவா உன் வடல துடையல உன் கால் வடல துடையல ஐக்கு பண்ணப்பா முன்ன ஏமா சொல்றேன்னப்பா என் வடல துடையல ஐக்கு மாக்க முன்ன இப்ப என்ன பண்ண போறீங்க இப்ப ஓடி வர அல்லவா உன்னை பார்ப்பதுக்காக வரவா அதனால இப்படி இருக்க கூடாது உன்னை குழந்தைய ஆக்கறேன்டா நானு மண்ட மண்ட யாரா யாரா மண்ட மண்ட குடிக்கிறதுலப்பா குழந்தைய ஆக்கறேன்னா என்ன இவ்வளவு தூரம் சிலை கொண்டு வர சொன்னீங்க அதுக்கெல்லாம் என் பெரியவங்க சொன்னா என்ன அர்த்தம் உண்டாதல்லமா குழந்தையா என்ன பண்ண முடியும் சரி விடுங்க என்ன குழந்தையா முடியும் குழந்தையா குழந்தையா தொட்டியடா தொட்டி எடுத்து வர போறீங்க மோதிடுறா என்ன முறைக்கிறா கேள்ட்டு புண்டை என்னால நம்ம இருக்கிற நமக்கு ஏதோ ஒரு செக் பண்ணி கட்டா போனா அரை தூக்கத்துல காதா மாமா நீயா போட்டு தெரியுதா நான் பாட்டா பாடுறேன் மாமா அவ்வளோ சொல்லலாம் செட்ட 600 செல்ல குஞ்சி என்னடா பாட்டி ஆமா ஒருத்தன் இந்த வழியில ஓடினாடா புடவை எடுத்துக்கிட்டு யாருமா நீ யாரு மாத்தலாமா நான் யாரு நான் தெய்வலோகத்துல இருந்து வந்திருக்கிறேன் சரி சரி அதனால சொல்லணுமா யாராவது ஆற்றாடி ஆற்றாடி வந்து ஆற்றாடி குழந்தை ஆற்றாடி குழந்தையாட்டு பாட்டி 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 திரும்ப குழந்தை வர அழுகுது இல்லாம உங்கள்கிட்ட பேசுறமா குழந்தைய பாக்கட்டுமா நானு இந்த வழியில ஒரு ஆடவன் புடவை எடுத்துட்டு ஓடுனது பாத்தீங்களா சரி ஆமா இந்த குழந்தை யாருக்கு முடியல இந்த குழந்தை பேசி எங்க போய் முக்கி வைக்க போகுது முடியலையா இந்த குழந்தை யாரு பயமுட்டுதான் பால் குடிக்கிறேன் பாட்டி 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 ஒரு ஆடவன் ஒரு ஆடவன் இந்த வழியில புடவை எடுத்துட்டு ஓடுனது பாத்தீங்களா அந்த ஆடவனத்தை சொல்வதா இருந்தா சரி அந்த குழந்தை சொல்வதா இருந்தா அந்த குழந்தையை கட்டி சொல்வதா இருந்தா கட்டிக்கிறியா அந்த ஆடவன் யாரா இருந்தா நான் சொன்னா கட்டிக்கிறியான்னு கேக்குறீங்களா ஆடவனை கட்டிக்கிறியா முன்ன ஆமா புடவை இல்லாத நம்ம அங்க போக முடியாது ஒத்துக்கலாம் சரி ஆகட்டும் பாட்டி நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக அந்த குழந்தை பண்ண மாட்டேன் சரி அந்த ஆடவனை காமித்தான் நிஜமாலுமே கட்டிக்க வல்லவா கட்டிக்கிறேன் கண்ணே பிரதாபா
சாபம் எல்லாம் போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சு இல்ல. இவதாமா என்ன கல்லாக செய்தவள் இவளேதான். சரி அம்மா குடிசையில் வேலை இருக்கும்ல. இப்படி இருந்தா எப்படி பாட்டி? ஆமாடே ஏதோ எடுத்துக்கிறாடே கோபாலு, ஏதோ எடுத்துக்கிறாடே, ஆடை எடுத்துக்கிறாடே. என் புடவையே தான் வேணும். சொல்லவே இல்லையே நீங்க யாரு? தெய்வலோகத்துக்கு அதிபதியாக தேவேந்திரனுடைய மகள் நான். உங்க பேரு? என் பெயர் தான் மாயவல்லி. மாயா இது மாயான்னு இந்திரன் மகள் மாயா. சரி நீங்க போய் எங்க அம்மா அம்மா புடவை வீட்டுல இருக்கு, அதை உடுத்திட்டு வாங்க. போங்க, புடவே இருக்குது. போமா நிறைய தோட்டத்தில் சந்தோஷம் பார்த்தாயா? என்ன சொன்னாங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்களா? நிச்சயமாக உன்னை திருமணம் செய்யணும்னு சொல்லிருக்கிறாப்பா. இதுதான் என்னப்பா உண்மையிலே நான் உதவி மன்றத்திலே வாழ்ந்திருப்பேன். ஆனால் எங்க அப்பா எங்கேயாவது ஒரு நரமங்கை கொண்டு வந்து எனக்கு மனமுடிந்து வைத்திருப்பா. அவையை தேடி வந்ததுனால் அமராவதி பண்ணுள்ள ஆட்சி புரியக்கூடிய இந்திரமலாயி மாயாலை நான் மனமுடிய எனக்கு கொடுத்து வைத்து வந்தாயே. அம்மா தண்ணி சொல்லுங்க. தண்ணி எதையும் சொல்ல வரீங்க சொல்லுங்க. தண்ணி இந்த சேலையை மட்டும் வீட்டு கொடுத்துறாத. நீ திருமணம் செய்யறதா முக்கியம் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கிறதா முக்கியம் இல்ல. ஆனா அந்த சீலையை மட்டும் அவன் கண்ணுல காட்டி காட்டி கொடுத்துட்டேன்னா அவ தெய்வலோகமே வாயாளுடைய ஆடை என் வலதுடைய ஐக்கியமாகி வச்சிருக்கீங்க. இந்த ஆடை கிடைத்தால் என்னை விட்டு அவராதி புனகம் போய் விடுவா. நான் கொடுப்பேனாமா நானு? ஆமாப்பா தண்ணி. அப்படி இருந்தாலும் நீங்க இருவரும் திருமணம் செய்து நீங்க இருக்கிறீங்களவா? ஒரு நீ நாடாளும் மன்னன், நீ அரசாலும் மன்னன் அல்லவா? நீ கானகத்துக்கு வேட்டைக்காக போவாய். வேட்டையாட போகும் பொழுது நீ வேட்டையாடினா அந்த வேட்டை உனக்கு பழிக்காதப்பா. ஏமா அதான் மனத்தோட சீலை வச்சுக்கிறிய? அட கன்னி பெண்களுடைய ஆடை என் வலது தொடையிலே இருக்க கானகத்திலே வேட்டையாட சென்றால் வேட்டை பழிகமாகாது. அப்ப இந்த ஆடையை என்ன செய்ய? உனக்கு மேல உயிராளம் யாரு? உனக்கு உயிர் மேல இருக்கிறாங்களோ அவங்க கொடுத்துருப்பா. நீ உயிருக்கு மேல யாரு இருக்காங்களோ அவங்க கையில ஒப்படைத்து விட்டு காட்டுக்குள்ள வேட்டையாட செல்லலாம். சரி அது போட்டுமா? இந்த மாயாவை மனம் புரிந்து கொள்கிறேன். என் தாயினுடைய ஆசையோடு எல்லாமே நிறைவேறும். எனக்கு வர முடியும். கொஞ்சம்